நான் ராஜா நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ஹிட் ட்ரேடர். இது மார்ச் 20 நிஃப்டி சார்ட். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு 2600 வந்து ப்ராஃபிட் பண்ணேன். அந்த ப்ராஃபிட் எப்படி பண்ணேங்கிறது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு அட்வைஸர்கிட்ட லேர்ன் பண்ணிவிட்டு எதுவும் வந்தாலும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 கேண்டில். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேத்தியோட ஹை லோக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நேத்தியோட ஹை எஸ்டர்டேவோட ஹை என்ன பண்ணணும், ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா எஸ்டர்டேக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஹை லோ மார்க் பண்ணிக்கணும். அது கண்டிப்பாக ரெசிஸ்டண்ட்டாகவும் சப்போர்ட்டாகவும் கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். நீங்கள் பார்க்குறது 10 மினிட்ஸ் சார்ட்டு, நிஃப்டி 10 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகேவா, இது வந்து எஸ்டர்டே ஹை நல்லா பார்த்துங்க. இது வந்து எஸ்டர்டே ஹை, இது வந்து எஸ்டர்டே லோ. ஸோ அது ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். ஹை லோக்குள்ளே தான் ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டர்டே ஹை லோ மார்க் பண்ணதுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டோட ஹை லோவையும் மார்க் பண்ணிக்கணும். இது ஹை, ஓகே, இது லோ. ஸோ ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் மேக்ஸிமம் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 2வது கேண்டிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹையை உடைக்க ட்ரை பண்ணியிருக்க முடியல. ஏன்னா அடுத்த கேண்டிலே ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஸ் போட்டு கீழே வந்துருச்சு 9:35 கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். இன்னொரு கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணுது, 10:45 கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணுது. மறுபடியும் என்னோடய ஹையை வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது. பார்த்தா அதுக்கு அடுத்த கேண்டில் அதே மாதிரி சேம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ். அதாவது 10:45 கேண்டிலை விட 10:55 கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஸு. ஸோ அதுவும் மார்க்கெட்டு கீழே ரிஜெக்ஷன் பண்ணி கீழே வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 11:15 கேண்டில் மறுபடியும் அதை உடைக்க ட்ரை பண்ணுது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னோட ஹையை ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில், அதாவது வந்து 9:25 கேண்டில் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. அதுவும் ஸ்ட்ராங்கான கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10:45 கேண்டிலும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. மூணாவதாக பார்த்திங்கன்னா 11:15 கேண்டிலும் பிரேக் பண்ணோன்னே சரி ஓகே ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி எடுத்துருவோம். என்ன பர்பஸ்னால் இன்னையோட ஹை, அதாவது எஸ்டர்டேவோட ஹை இந்த இருக்குது பார்த்தீங்களா 23,374. எஸ்டர்டே ஹை வரைக்குமா போகும், கண்டிப்பாக ரீச் ஆகும். நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 306லேருந்து 377, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 65 பாயிண்ட் கிடைக்கும். நான் 65 பாயிண்ட்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், சொல்கிறேன். ஒரு 65 பாயிண்ட் இருக்குது. நம்ம இடையில ஒரு 30 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிட்டு விடியாந்தாலும் நினச்சி தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இந்த கேண்டில் நான் ஏறினேன் கால் 11:15 கேண்டில். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்லாம் போணுச்சு, ஒரு 400-500 ப்ராஃபிட் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்து ஒரு ரெட் கேண்டில் போட்டு இறங்க ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த மார்க்கெட்டோட ஹையை வந்து உடைக்காத வரைக்கும் வெளில வர வேணாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தானே, இதோட லோ தானே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு நல்லா ஒரு கேண்டில் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிரேக் ஆக ஆரம்பித்தோடனே நான் என்னோடய ஸ்டாப் லாஸை முன்னாடி ட்ரைலிங் ஸ்டாப்ஸ் முன்னாடி நவுத்திக்கிட்டு நான் ஒரு 650 சம்திங் அந்த லாஸோடு நான் வெளில வந்துட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மாறுது, கீழே தாங்கிறது தெரியுது. ஸோ ஏன் நம்ம வேடிக்கை போகணும்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். மார்க்கெட் இந்த கேண்டில் வந்தோடனே வெளில கீழே வந்துட்டேன். ஸோ அடுத்த என்ட்ரிக்காண்டி பொறுமையாக வெயிட் பண்ணேன். சேட் எப்பொழுதுமே வந்து சேட்டு போய்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர் தெரியுதா, வேறு ஏதாவது ஃபார்ம் ஆகுதா நமக்கு தெரியும். ஸோ நான் மார்க்கெட்டு கீழே வரும்போது நான் 5 மினிட்ஸ் போட்டு பார்த்தேன். 5 மினிட்ஸ் போட்டு பார்க்கவும் பார்த்தீங்கன்னா இதுதான் 5 மினிட்ஸ் ஷார்ட். ஓகேங்களா, எனக்கு இங்கே கிளியராக ஒரு எம் பேட்டர்ன் தெரியுது. எது எம் பேட்டர்ன், இந்த பாருங்கள், இங்கே ஆரம்பிக்குதா, இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இப்படி இறங்கிட்டு எம். ஸோ இங்கே எனக்கு ஒரு எம் பேட்டர்ன் தெரியுது. இவ்வளோ தூரம் வரும் எம் பேட்டர்னா. ஸோ இங்கே எம் பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த இடம் உடையுது பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிட்டேன். இதுதான் எம் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்.
இதான் எம் பேட்டர்னோட சென்டர் பாயிண்ட். எப்பொழுதுமே நல்லா கேட்டுங்க, எம் பேட்டர்னோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும் போது தான் என்ட்ரி எடுக்கிறது தான் சேஃப் என்ட்ரி. அதுதான் சேஃப் என்ட்ரி. இன்றைக்கி நான் அந்த என்ட்ரி பண்ணலை. இன்றைக்கி மார்க்கெட் இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்களா 11:45 கேண்டில் தெரியுதுங்களா? 11:45 கேண்டில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 11:45 கேண்டில் இந்த வரைக்கும் பாருங்கள். 11:45 கேண்டில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது நான் என்ட்ரி எடுத்துட்டேன். நீ ஏன்பா அப்படி பிரேக் எடுத்த? அப்புறம் நீனே சொல்லி நீ ஏன் பிரேக் எடுத்தேன்னு கேட்டால், எனக்கு இன்றைக்கி வந்து 3 ரிஜெக்ஷன் மேலே கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ரிஜெக்ஷனு, இங்கே ஒரு ரிஜெக்ஷனு, இங்கே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட்டு கீழே வரதுக்கான எனக்கு அதிக ப்ராபபிலிட்டி தெரிஞ்சு. ரெண்டாவது இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில் உள்ளாரையும் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் இதை பிரேக் பண்ணும் போது என்ட்ரி எடுத்தேன். நான் வந்து இந்த என்ட்ரி ஸ்கேல்பிங் தான். ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபார்மாக வரும் தெரியும். அந்த ரீடெஸ்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை தொடணும். ஸோ நான் ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 650 எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு. நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா நான் பண்ணது ஸ்கேல்ப்பு தான். ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணேன். பார்த்தா அடுத்து க்ரீன் கேண்டில் போட்டுச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கேண்டில் 12:05க்கு போட்டுச்சு. இந்த க்ரீன் கேண்டில் ரீடெஸ்ட் இங்கே வரவே இல்லை. இந்த சென்ட்ரு பாயிண்ட் தூரத்துக்கு வரவே இல்லை. மறுபடியும் பார்த்தா அந்த க்ரீன் கேண்டில் வீக் ஆகிடுச்சு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், மார்க்கெட் கரெக்டாக வந்து இங்கே வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வரும்போது நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த கேண்டில் கிராஸ் பண்ண அந்த 12:05 இருக்குது பார்த்தீங்களா? 12:05 லோவை பாட்டமை கிராஸ் பண்ணும்போது இந்த ரெட் கேண்டில் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். 12:15 கேண்டில் என்ட்ரி கொடுத்து பேசாமல் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு டார்கெட் தெரிஞ்சு வெயிட் பண்ணேன். கரெக்டாக என் டார்கெட் ரீச் ஆகணுன்னு வெளில வந்துட்டேன். அதில் ஒரு 2600 என்னமோ ப்ராஃபிட் வந்துச்சு. மொத்தத்துக்கு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு லாஸ் வந்து 600. இது இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் தானே ஒரு ஸ்கேல்பில் ஒரு 600, இதில் ஒரு 2600. லாஸ்லாம் ரெக்கவர் போக ஒரு 2600 எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அது ஓகே. ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல கரெக்டாக வந்து வெளில வந்தேன் அப்படின்னா, அது மூலம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபிப்னாசி எப்பொழுதுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இன்னையோட ஹை லோக்கில் தான் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். சாரி, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி சொல்கிறேன். இதுதான் இன்னையோட ஹை லோக்கில். அப்போ இன்னையோட எஸ்டர்டே ஹை லோக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எஸ்டர்டே ஹை லோக்கு ஃபிப்னாசி போடணும். நான் எஸ்டர்டே ஹை லோக்கு ஃபிப்னாசி போட்டேன். ஓகேங்களா? போட்டு வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஏன் இதோட வெளில வந்தேன் நல்லா தெரியுதா? இப்போ இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோவை போனால் தெரிஞ்சுங்க. 12:15 கேண்டில் முடிஞ்சோடனே நான் ஏன் வெளில வந்தேன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.5 வந்தோ பாருங்கள், தெரியுது பாருங்கள், 0.5. அப்போ ஃபிப்னாசி 0.5 என்ன பண்ணணும்னா ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ நான் இங்கே வெளில வந்துட்டேன். அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தா ஃபிப்னாசி உடச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா 12:25 மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே வந்துருச்சு. மேலே வருது. எங்கே வந்தால் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ண வருது. இங்கே பாருங்கள், அதை 125 கேண்டிலும் 135 கேண்டிலும் ரீடெஸ்ட் பண்ணது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ரீடெஸ்ட் முடிஞ்சோன்னு கீழே வரும் தெரியுது. பட் ஆனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலையா? ரிஸ்க் எடுக்கணும்னா மறுபடியும் 618 இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 618 இருக்குது, 0.5 இருக்குது. இது எங்கே வேணாலும் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி விடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் என்ட்ரிலாம் அது இருக்குல்ல, வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துச்சு. இந்த இதை 0.5 உடச்சி இன்னையோட லோவை டச் பண்ணிட்டு சின்னோண்டு கேப்பை கொஞ்சம் 20 பாயிண்ட்ஸ் அதையும் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு போய் இன்றைக்கி உள்ளே மார்க்கெட் முடிஞ்சு. ஸோ ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், அதை மட்டுமே வச்சு முடிவு பண்ணக்கூடாது. எஸ்டர்டே ஹை லோக்குள்ள வந்தால் அதுக்கு ஒரு ஃபிப்னாசி போட்டுக்கணும். இன்னையோட ஹை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னையோட ஹையும் மார்க் பண்ணிக்கணும், லோவையும் மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணி எடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் லாஸ்ட்லேருந்து என்னால் ப்ராஃபிட் வர முடிஞ்சு. ஒரு 2600 ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. என்னோடய ப்ராஃபிட்டையும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது மூலிமா நீங்கள் தான் லேர்ன் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு ஒரு லைக்கோ கமெண்ட்டோ போடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.